Hello friends, வணக்கம் and welcome back to Mala's Tamil Kitchen. இந்த வீடியோல instant gulab jamun mix வச்சு gulab jamun எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு MTR Gulab Jamun mix எடுத்துர்க்கேன். buy one get one ஆஃபர்ல வாங்குனது. இதோட weight பாத்தீங்கன்னா 175 gram. இந்த பாக்கெட்ல நம்ம வந்து குட்டி குட்டியா gulab jamun உருட்டும்போது 40 gulab jamun வரலையும் கிடைக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸ்ல உருட்டுனீங்கன்னா 25 gulab jamun வரும். இப்போ இத ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து எம்டி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி, 100 ml போதும் இதுக்கு தண்ணி. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு நம்ம இதை பிசைஞ்சிக்கணும். தண்ணியை ஒரேடியா ஊத்திட கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வரும் மாவு. மாவு இனிஷியலாக கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ வந்து கையில் ஒட்டாமல் நீட்டாக வந்துடும். இந்த மாவை வந்து நம்ம பிசைஞ்சப்புறம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வரும் குலாப் ஜாமுன். பாருங்கள், இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டிங்கன்னா இந்த கையில் ஒட்டியிருக்க மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாவு உருண்டு வந்துடும். இப்போ இதை மூடி போட்டு ரெஸ்ட் பண்ணி வைக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. இப்போ இந்த குலாப் ஜாமுனுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான கடாயில் 3 கப் அளவு சர்க்கரையும் 3 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்ராக்சிமேட்டாக இது 750 ml தண்ணி, 750 ml சுகர். இப்போ இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் கொதிச்சு பிசுபிசுப்பு பதம் வர வரையிலையும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கணும். ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸோ இல்லை வனிலா எசன்ஸோ அப்படி இல்லாட்டி ஜாதிக்காயோ கூட சேர்த்துக்கலாம். பேக்கேஜ் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா போதும்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப தண்ணி பதமாக இருக்கும். நம்ம 3-4 நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி பிசுபிசுப்பு வர வரலையும் பிசுபிசுப்பு பதம் வர வரலையும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி கையில் தொட்டால் பிசுபிசுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு இதை கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சமாக நெய் தொட்டு நமக்கு எந்த சைஸில் குலாப் ஜாமுன் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். எண்ணெயும் நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸாக போட்டு இந்த குலாப் ஜாமுனை பொரிச்சு எடுத்து டைரெக்டாக நம்ம பாகிலே சேர்த்துடலாம். இந்த குலாப் ஜாமுன் பொரிக்கும் போது நம்ம வந்து என்ன நோட் பண்ணணும்னா, எண்ணெய் வந்து மிதமான தீயில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கக்கூடாது. அப்படி ஹை ஃப்ளேமில் வச்சா குலாப் ஜாமுன் வந்து கருகிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். எல்லா சைடும் வந்து ஒரே மாதிரி ஈவனாக கலர் வரணும். அதுக்காக எல்லா குலாப் ஜாமுனையும் பொரித்து இந்த பாகில் போட்டு 1 hour ஊற வச்ச சூப்பரான குலாப் ஜாமுன் தயாராகிடும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.